அத்தனை பேர் ஆர்வமா கூடியிருந்தாங்க. ஆனா அதோட கோரமுகம் தெரியாம அசால்ட்டா நின்னுட்டு இருந்தவங்கள பட் கொஞ்ச நேரத்துல தப்பிச்சா போதும்னு அங்க இருந்தவங்க துண்டக்கணம் துணிய கணம்னு ஓடி இருந்தாங்க. ஆனா ஒரு சில செகண்ட்ல இந்த வெள்ளம் அந்த இடத்தை எப்படி மாத்திச்சுன்னு பாருங்க. அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுட்டு வரும்னு சொல்லுவாங்க. அப்படி இவருக்கு வந்த அதிர்ஷ்டத்தை பாருங்க. இவருக்கு அதிர்ஷ்டம் கூரையோடவே வந்திருக்கும் போல. பட் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் அந்த அதிர்ஷ்டமே அவரை கொண்டு இருக்கும். நிலச்சரிவு நேபாள அடிக்கடி சாதாரணமா நடக்கிறது வழக்கம். அப்படி நடந்த ஒரு நிலச்சரிவுல இந்த பிங்க் கலர் வீடு எப்படி தப்பு செஞ்சதுன்னு பாருங்க. அப்படி நேபாள மலையோரமா இருந்த இந்த ஊரவே விடாத கனமழைனால இந்த வெள்ளம் எப்படி சூறையடைந்துச்சுன்னு பாருங்க. அங்க இருந்த கடைங்க வீடுங்கன்னு எதையுமே பாரபட்சம் பார்க்காம வேட்டையாடிருந்துச்சு. இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியால அதுவும் தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு ஸ்டேட்ல இதே மாதிரி வெள்ளத்தால ஒரு பேரழிவு நடந்திருக்கு. அந்த வெள்ளத்துல ஏகப்பட்ட மக்கள் அவங்களோட வீடு, பணம், பொருள், வாகனம் அப்படின்னு எல்லாத்தையுமே இழந்து நடுத்தெருவுக்கே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதுல சோகம் என்னன்னா அந்த வெள்ளம் ஏகப்பட்ட பேரோட உயிரை பாரபட்சம் இல்லாம மண்ணுக்கடியில உயிரோட புதைச்சிருக்கு. இந்த பேரழிவு எங்க நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்க மலைப்பகுதியில ரோட்டோரமா சின்னதா ஒரு மலை சரிவு ஏற்பட்டிருக்கு. பட் அதை எல்லாரும் பெருசா எடுத்துக்காம அலட்சியமா வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அது கொஞ்ச நேரத்திலேயே பெரிய நிலச்சரிவா மாதிரி அங்க இருந்த எல்லாருமே மிரள வச்சிருச்சு. இங்க ஒரு வெள்ளம் இந்த இரும்பு பாலத்தை தாண்டி அது மேல ஏறி ஓடிட்டு இருந்திருக்கு. பட் எல்லாரும் இந்த பாலம் ஸ்ட்ராங் ஆனது அதுக்கு எதுவும் ஆகாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஹிமாச்சல் பிரதேசத்தோட ஒரு இடத்துல ஒரு மலைச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஆனா அதை பாக்குறதுக்காக சிலர் இயற்கையோட கோரமுகம் தெரியாம அதை பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரி நீங்க யாரும் பண்ணிடாதீங்க. மலைப்பகுதியில இந்த நபரோட வீடு அவங்க கண் முன்னாடியே மொத்தமா இயற்கையால சூறையாடப்பட்டிருந்தது. ஆசையா கட்டின வீடு அடுத்த நிமிஷமே அவர் கண் முன்னாடியே இல்லாம போயிருச்சு. வெள்ளத்துல பெரிய பெரிய மரக்கட்டைங்க காருங்கன்னு அடிச்சு வரத பார்த்திருப்பீங்க. ஆனா ஜூலை 2022 பாகிஸ்தான்ல வந்த வெள்ளத்துல இங்க என்ன வந்துச்சுன்னு பார்த்தா ஷாக் ஆயிருவீங்க.
அம்மாடியோ, இந்த வெள்ளத்துல வந்தது பெரிய பெரிய பாறைங்க. இயற்கை சீற்றத்துல இந்த சூறாவளி புயல் ரொம்பவே ஆபத்தானது. அதோட வழியில எது இருந்தாலும் அது பாரபட்சம் பார்க்காம சூறையாடிடும். அப்படி 2022 ஏப்ரல் 29 கன்சாஸ் சிட்டில இந்த சூறாவளி புயல் வந்திருந்தது. ஆனா இது அதோட வழியில இருந்த எதையுமே விட்டு வைக்கல. இந்த புயலோட தாக்கத்தால அங்க இருந்த ஒரு மலையில பெரிய பெரிய பாறைங்க வேகமா எப்படி உருண்டு வந்திருந்ததுன்னா, அப்படி வந்த அந்த பாறைங்களோட விளைவு எப்படி இருந்துச்சுன்னா, உருண்டு வேகமா வந்த ஒரு பாறை அங்க இருந்த ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ் மேல பட்டதும் அந்த ஸ்டீல் பிரிட்ஜ் மொத்தமும் இருந்த இடம் தெரியாம காணாமலே போயிருச்சு. தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. அதிகமா தண்ணி வரும்போது மக்கள் எல்லாரும் இந்த பாலத்தை கடக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இது தமிழ்நாட்டுல எங்க உள்ள பாலம்னு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பில்டிங் கட்டிட்டு இருக்கும்போது அங்க வெள்ளம் வந்துட்டு இருந்திருக்கு.